இயேசுவின் நாமத்திலே முதலாவது. இப்போ நம்ம ரட்சிப்பின் திட்டம் அல்லது மீட்பின் திட்டத்தில் நம்ம 7வது பகுதியில் நம்ம இருக்கிறோம். அது 7வது பகுதியில் என்ன படித்து நம்ம முடித்தோம்னா, இயேசு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் பிதாவிடத்திலே எவ்வாறு தன்னை ஒப்புவித்தார், பழுதற்ற பலியாக அவர் ஆவதற்காக தன்னை எவ்வாறு அவர் பிதாவிடத்தில் ஒப்புவித்தார் என்பதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுல சோதிக்கப்படுவது பெரிய காரியமா அல்லது பாவத்தின் மேல் சோதனையில் வெற்றி பெறுவது பெரிய காரியமா என்பதை பற்றி நாம் பார்த்தோம். ஒரு சகோதரன் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசி கேட்போம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 4-5. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். சரி, இப்போ யோவான் தரிசனத்துல இதெல்லாம் பார்க்கிறாருங்க. அப்ப தரிசனத்துல இயேசு கிறிஸ்துவின் தூதனானவர் இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது இவர் ஒரு புஸ்தகத்தை காட்டுறாரு. அதை திறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்தா யாருமே திறப்பதற்கு பாத்திரவானா இல்லாதபடினால, திறக்கவும் வாசிக்கவும் அதை பார்க்கவும் ஒரு தகுதியானவனாய் காணப்படாதபடினால மிகவும் அழுதுட்டாரு. அப்போ மூப்பர்களில் ஒருவன் அங்க வர்றாரு. பொதுவா 24 மூப்பர் இருக்கிறாங்க, 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும். இந்த இடத்துல சிங்கம் என்று சொல்வதற்கு நல்ல தகுதியாக தான் இருக்கு, ஏன்னா வெற்றியாளர். அப்போ சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். தாவீதின் வேறுனா தாவீதில இருந்து தான், ஈசாயின் சந்தையிலிருந்து தான். ஏசாயா நீங்க 11ஆம் அதிகாரம் படிச்சு பார்ப்பீங்கன்னா அங்கிருந்த ஒரு வேர் அங்கிருந்து வந்திருக்கிறது. ஏசாயா நீங்க 11ஆம் அதிகாரம் 1-10 வசனம் போட்டுங்க குறிப்புக்காக. தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்போ ஜெயம் என்பது பாவத்தின் மேலே வெற்றி என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இயேசு எவ்வளவு காரியத்தில் வெற்றி பெற்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சரி, எல்லா விதத்திலும். இதுல மொத்தமா நீங்க ஒரு பாகமா சொல்ல தேவையில்லை. அதற்கு வாய்ப்பு வந்ததா, இந்த இதுக்கு வாய்ப்பு வந்ததா, பணத்திற்கு ஆசைக்கு வாய்ப்பு வந்ததா, அரசியலுக்கு வாய்ப்பு வந்ததா, இப்படி ஒண்ணா சொல்லுவதை விட நம்மை போல சகோதரருக்கு ஒப்பாக அவர் வந்து நம்மை போல எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும், ஒரு கடைசி அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இதுதான் அந்த கருத்துங்க. சோதனை பெரிய காரியமா, ஜெயிப்பது பெரிய காரியமானா, சோதனை நமக்கு வரும், நம்ம அதை எப்படி ஜெயிக்கிறோம் என்பதுதான் பெரிய காரியம். ஜெயிப்பதுல நீங்க நானும் அப்படி செய்யலாம், நீங்களும் அப்படி செய்யலாம். ஒருவேளை முறுமுறுத்துக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை வேதனையா இருக்கலாம், அது ஜெயிக்க முடியாதுங்க. அப்ப இதெல்லாம் நம்ம சந்தோஷமா பிதாவானவர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று நம்ம மனப்பூர்வமா ஒத்துக்கொண்டு என்மேல் அன்பாய் இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-5 பாத்தீங்கன்னா, என்மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை அறிந்து நான் இவ்வாறு சொல்லும் போது நிச்சயமாகவே நான் அதை மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்ள முடியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17-18 பாத்தீங்கன்னா, சகோதரருக்கு ஒப்பாக அவர் வந்திருந்தார். எபிரேயர் 2:17-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவான தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப தேவன் எப்பவாவது ஒரு மனிதனை சும்மா விட்டுறாரா? இவ்வளவு சோதனையை கொடுத்த பிற்பாடு, சகோதரர்களுக்கு ஒப்பாக அவர் வந்த பிற்பாடு, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பேதுருவை ஒரு சமயம் சொன்னது நினைவு இருக்கிறதா? நீ சோதித்த பின்பு உன் சகோதரனை போய் ஸ்திரப்படுத்து என்று சொன்னது.
அப்ப சோதிக்கப்படாம மற்றவங்களை நம்ம சிறப்படுத்த தெரியாதுங்க. கலாத்திர 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஒரு யாராவது குற்றத்தில் அகப்பட்டா சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவன் என்ன செய்யணும்? சீர்பொருந்து பண்ணும். நான் காலையிலே சொன்னது போல சீர்பொருந்து பண்றதுக்கு ஒருத்தருக்கும் பலம் வேணும், தைரியம் வேணும். தைரியம் இல்லாத பொழுது நம்ம பேச முடியாதுங்க, மற்றவங்ககிட்ட பேச மாட்டோம். தைரியம்னா பூமிக்குரிய அந்த சரீரத்தினுடைய தைரியம் இல்லைங்க, ஆவிக்குரிய தைரியம், பிதாவுக்காக வேலை செய்யற ஒரு தைரியம். நெகேமியாவும் சமயம் அந்த அழைத்தாங்க, அந்த தேவாலயம் அலங்கம் கட்டிட்டு இருக்காரு. அவர் அழைத்த போது பேச கூப்பிட்டாரு. அவர் சொன்னாரு, என்னை போன்றவன் ஓடி ஒளிவானோ என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு ஒரு பலம் என்பது ஆண்மை என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விதமான ஒரு பலம் நமக்கு இருக்கணும். அந்த பலம் இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்ல மாட்டேங்க, சொல்ல முடியாது. அப்படி நம்ம ஒரு தேவனுக்கான ஒரு வைராக்கியம் இருக்கணும். இயேசுவுக்கு அப்படி இருந்ததுங்க. இயேசு ஒரு வாலிபன், பொதுவாக 30 வயசு 33 வயசு தான் வாழ்ந்தாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பெரிய பெரிய மத தலைவர்கள். அது பத்தி அவர் கவலை இல்லை. தேவனுக்கு உண்மையா நடக்காத போது இந்த பலகையில் நினைச்சிட்டாரு, தேவாலயத்துல இந்த பலகையில் நினைச்சிட்டாரு, குப்பார கவுத்திட்டாரு. சாதாரண உங்களுக்கு அது தைரியம்? அது இல்ல சண்டை மாம்ச ரீதியா சண்டை போட போறாரா? பாருங்க, நீங்க அப்படி சண்டை போடும் போது, அப்படி செய்யும் போது யாராவது ஒரு எதிர்த்து அடிக்க வந்தாங்களா? அப்பா அடிக்க வந்தாங்களாங்க? வந்தாங்களா? சொல்லுங்க, யாராவது ஒரு எதிர்த்து அடிக்க வந்தாங்களா? யாரும் செய்யலையே. தேவன் அனுமதிக்காம ஒருத்தர் கை வைக்க அனுமதிக்க மாட்டாருங்க. அப்ப நாம தேவனுக்காக ஒரு வேலையை நீங்க துவக்கினீங்கன்னா தேவனுடைய அனுமதி இல்லாம நம்மள வீண் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் உங்களுக்கு அனுமதிச்சாதான் அந்த வேலை வரும். நீங்க தேவனுக்கு சுத்திகரிப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு பலம் நமக்கு இருக்கணும். தேவனுக்காக வேலை செய்யும் போது அவர் நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. பாருங்க, அப்ப யாருமே அவர் தொடலைங்க. மற்ற நேரங்களில் அவர் பிடிக்க வந்தாங்க, துன்பப்படுத்தினாங்க, அந்த வேலை செய்தாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கான ஒரு பக்தி வைராக்கியம் காட்டி ஆடு மாடுகள் எல்லாம் அவரை துரத்திக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி நம்ம ஒரு தேவனுக்கான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு காரியம் வேணும். அப்போ அவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் இல்லாம, பாவம் செய்யாம ஒரு பிரதான ஆசாரியராக அவர் நமக்கு முன்மாதிரியா நடந்து காட்டியிருக்காரு. இதை முன்மாதிரி நடந்து காட்டுவதற்கு முன்னதாக அவர் தம்மை எதுவும் உயர்த்திக்கலங்க. தன்னை ஒரு பெரியவனாகவும் காட்டி தானே முன்னின்று அது செய்யல. அதுக்கு பிதாவினுடைய அனுமதி தேவைப்பட்டது. அதுக்கும் காத்திருந்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4:5. மேலும் ஆரோனை போல தேவனால் அளிக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானே ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராயிரத்திற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். சரி, அங்க அந்த 2 வார்த்தையை நீங்க பாருங்க. இந்த வேலையில தானா அவர் வரல, தம்மைத்தாமே உயர்த்தவும் இல்லை. அவரோட என்ன சொன்னாரோ அவர் உயர்த்துவதற்கு அவர் தம்மை காத்திருந்தார். அப்ப இயேசுவினுடைய வெற்றி பற்றி பிதாவானவர் என்ன சொன்னாருங்க? எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களின் இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். சரி, பரிசுத்தர் அது உங்களுக்கு நமக்கு தெரியும், பிரித்தெடுக்கப்படுவது. குற்றமற்றவர், அப்புறம் மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவர். அப்ப இயேசுவை குறித்து பிதாவினுடைய சாட்சி இவ்வாறு. அப்போ இந்த ரட்சிப்பின் திட்டத்துல மனிதனை ரட்சிப்பதற்காக இயேசு இத்தனை காரியங்கள்ல வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லா விபரீதங்களையும் சகிக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிப்பீங்கன்னா 1, 2, 3 பாவிகளுக்கு நடுவாக அவர் அனுப்பப்பட்டாரு. ஆனாலும் அந்த விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளும்படி ஒரு மாதிரியை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். 12:1-3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசில் வீட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, அப்போ எத்தனை காரியங்கள் அவர் நெருக்கினது எல்லாத்தையும் தள்ளினார். நமக்கு ஆரம்பிக்கும் போதே அவரை பார்த்தா நம்ம ஆரம்பிக்கணும். பிறகு அந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கணும், அவரை பார்த்தா முடிக்கணும். அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம் கேட்டீங்கன்னா, பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற ஒரு சந்தோஷம். அதுக்கு முன்னதாக அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து. இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் வசனத்துலதான் அதுக்கான பதில் இருக்குது. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி பாவிகளால் செய்யப்பட்ட இந்த விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைச்சுங்க அப்படி சொல்றாரு. அப்போ ஒரு குற்றமற்ற, ஒரு மாசற்ற, ஒரு பழுதற்ற பாவிகளுக்கு விலகணும்னா இதெல்லாம் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் இந்த விதமான ஆளுகையை அவர் தந்திருக்கார். இயேசு பாவம் அறியாதவரா இல்ல பாவம் இல்லாதவரா? என்ன பதில் சொல்லுவோம்? இயேசு பாவம் அறியாதவரா இல்ல பாவம் இல்லாதவரா? இன்னும் இப்படி கூட ஒரு கேள்வி வைப்போமே, இயேசு பாவம் இல்லாதவரா பிறந்தாரா இல்ல பாவத்தை ஜெயித்து சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரா இருக்காரா? நம்ம 2 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியலைனா, இந்த சந்தர்ப்பத்துல பாவம் அறியலைனா பாவம்னா என்னன்றே தெரியாதா? அந்த மாதிரி சொல்றாரா? நான் அறியேன் அப்படி சொல்றாங்க இல்லையா, எனக்கு தெரியாது. இல்ல என்ன கருத்து, என்ன கருத்துல சொல்றாருங்க? அவருக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம கிரேக்கு கூட படிக்கணும். இப்பெல்லாம் நீங்க எல்லாரும் வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா கிரேக்கு, ஹீப்ரு இதுல கூட நம்ம படிச்சோம்னா சில வார்த்தைகள் இருந்து நம்ம உங்களை யாரும் அலட்டாதபடி சொல்லிக் கொடுப்பது மேன்மையா இருக்கும். பாருங்க, அந்த ட்ரைனிங் கூட எனக்கு இருக்கு. எபிரேயும் சொல்லிக் கொடுக்க முடியும், கிரேக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும், தேவைப்பட்ட ஆங்கிலம் கூட சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப இதெல்லாம் நம்ம படிப்போம்னா நலமா தான் இருக்கும். ஆங்கிலம் உங்களுக்கு அனைவருக்கு தெரியும், அது பெரிய காரியம் இல்ல. மூல பாஷையிலிருந்து நம்மளை கெடுக்காதபடிக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்னும் புரியலன்னா சூழ்நிலையை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இயேசு பாவம் அறியாதவர்னா நீங்க மற்ற வசனங்கள்லாம் தேர்ந்தீங்கன்னா பாவம்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். பிரமாணத்தை மீறுறது பாவம், அநீதி பாவம், விசுவாசம் வராத யாவும் பாவம், தேவனுடைய நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்த செய்யாமற் போன பாவம், இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? அப்ப இது அந்த சந்தர்ப்பத்தில் பொருந்துமா? பாவம்னா என்னடே எனக்கு தெரியாது அப்படி சொல்ல முடியுமா நம்மால? இல்ல, அது பொருந்தாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் பாவம் செய்யல அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த காட்சியில அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா. அப்ப நாம நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று சொல்லுது. சரி, அப்ப ஒரு கேள்வி கேட்டோம், பாவம் அறியாதவரா? அறியாதவர். எபிரேயர் 4:15 2வது கேள்வி பதில் சொல்லுவோம். பாவம் இல்லாதவரா என்று ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதுக்கும் பதில் சொல்லிடலாம் நாம. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். இது உங்களுக்கு புரிந்து கொள்வது ரொம்ப லகுவா இருக்குங்க. அவர் எப்படி பாவம் இல்லாதவராய் இருக்கிறாரு? அது ஒரு வார்த்தை அங்குதாங்க இருக்கு. யாராவது சகோதரன் சொல்லுங்க, அவர் எப்படி பாவம் இல்லாதவரா இருக்காருங்க? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாம எப்படி இருக்காரு? ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சாதான் பாவம் இல்லாம இருக்கும். இதே கண்ணோட்டத்துலதான் அந்த மேல் வசனம் கூட இருக்கணுங்க. சரி, இருந்தாலும் நம்ம அதையும் செக் பண்ணிலாம் சொல்லுவோம். நீ கேள்வி வரும்போது எல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம்னா, இந்த பிரசங்கத்தை நான் கேள்வியே படல, எனக்கு நீங்க போதிக்கணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு சொல்ல முடியும். எங்கிட்ட நீங்க சொல்லலாம், இந்த ஒரு பேப்பர் வாங்கி இந்த பிரசங்கெல்லாம் எங்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு போதிப்போம். அது வீட்டில் போதிக்கிறதா, சபையில போதிக்கிறதா, தனிப்பட்ட வகையில போதிக்கிறதாங்கிறது மூப்பொருளாகி நாங்கள் முடிவெடுத்து அதை ஒழுங்குபடுத்தணும். சில கேள்விகளை நம்ம பொதுவாக சொல்ல முடியாது, சில கேள்விகளை தனிப்பட்ட வகையில் சொல்லணும், சில கேள்விகளை நேரடியாக எல்லாத்துக்கும் சொல்லணும்.
அப்ப இப்படி கூட உங்களுக்கு கேள்வி வரும்போது நீ குறிச்சு வச்சுக்கலாம். குறிச்சு வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீ கேட்கும்போது உங்களுக்கு அதையும் சொல்லுவதற்கு நாங்க ஆயத்தமா இருப்போம். முன்னாடியே அப்படி சொல்லிட்டீங்கன்னா ப்ரிப்பேரா நாங்கள் கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம 2 கேள்வி கேட்டோம். பாவம் அறியாதவரா, பாவத்தை ஜெயித்து சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரா? 2க்குமே பதில் சொல்லிட்டோம். அவர் பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கிட்டார், பாவம் செய்யல. 2வது கேள்வி, அவர் பாவம் இல்லாதவரா இருக்காருன்னா ஆமா இல்லாதவரா இருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் இல்லாமலே பிறக்கல, சோதிக்கப்பட்டதுனால பாவம் என்ன செய்யறாங்க அவருக்கு இல்ல, நம்மளால இருக்க முடியும். அப்ப எவ்விதத்துல குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டியா இருக்காரு. படிக்க வேண்டாம், அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:19 குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். குற்றம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி. அப்ப எப்படி குற்றம் இல்லாம அவர் வாழ்ந்தாருங்க? ரோமர் 15:3 கொஞ்சம் வாசிங்க. எப்படி அவர் குற்றம் இல்லாம பரிசுத்தமா வாழ முடிந்தது? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். சரி, அப்ப நம்ம பாவம் செய்யணும்னா நம்ம எப்போ எந்த நேரத்துல பாவம் செய்வோம்னு கேட்டீங்கன்னா நிந்திக்கும் போது நம்ம திரும்பி பேச நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப அதை அவர் செய்யாம தமக்கே பிரியமாய் நடக்கல, நிந்திக்கிறவங்களுடைய நிந்தைய அவர் மேல ஏத்துக்கிட்டார். இதுதான் அந்த காட்சிங்க. பாவம் செய்யாம நம்மளால வாழ முடியும். நீங்க ஏசாயா 53:4-9 வரைக்கும் படிச்சீங்கன்னா நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு, நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்காரு, நம்ம மீறுதல்களை காயப்பட்டிருக்காரு, சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்காரு, அக்கிரமத்தை எல்லாரும் மேல 6ஆம் வசனத்துல விழ பண்ணிருக்காரு, அவர் நொறுக்கப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு. இப்படி வாயை திறக்கல. இப்படி நிறைய வார்த்தை இருக்கு இல்லையா? நிறைய வார்த்தை இருக்கு. ஏசாயா 53 கர்த்தருடைய பந்தி நடத்தும் போது நீங்க அநேக நேரங்கள்ல படிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, இதெல்லாம் அவர் செய்யாம இருக்கிறதுனால பாவத்தை ஜெயிச்சிட்டார். நாம கூட இந்த மாதிரி சைத்து கொண்டோம்னா பாவத்தை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், பழுதற்றவராக வாழ முடியும். அப்படி இருந்து மற்றவங்களை நீங்க ஐஸ்வர்யவனாக்க முடியும். நம்முடைய நோக்கமே நம்மையும் மற்றவங்களும். இந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம நமக்கு பிரியமானது செய்யாம மற்றவங்களுக்கு பிரியப்படும்படியான வேலையை செய்யணும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 2 Corinthians 8:9 நம்ம தரித்திரமாக்கணும். 2 Corinthians 8:9 தரித்திராகனா தாழ்மையாக்கணுங்க, விட்டு கொடுக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்படியான நம்ம தாழ்த்தணும், நமக்கு மேன்மையானது விட்டு கொடுத்துடணும், நம்மளை பெரியவனாக்குவதோ நீதிமான எண்ணுவதையோ எல்லாத்தையும் இழந்துடணும். எல்லாத்தையும் இழந்துட்டு தரித்திரமா தான் இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நாம பாவத்தையும் ஜெயிக்க முடியும். அது மாத்திரமல்ல, சாபம் கூட நம்ம சபிப்பாங்க, இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி ஆனாரா? கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் நின்று நம்ம நீங்க விடுவித்திருக்காரு. இப்படி நம்மள சில சாபமா கூட ஆக்கிட்டு போட்டுமே, தேவனுடைய பார்வையில நம்ம நீதியா இருக்கலாம். அது மாத்திரமல்ல, நம்மள ஒன்னும் ஆகாது தள்ளி கூட விடுவாங்க, தள்ளி கூட விட முடியும். ஏன்னா மார்க் 8:31 வாசிங்க. இயேசுவுக்கு இது வந்ததை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். மார்க் 8:31 அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். சரி, அப்போ ஒரு முன்பே நடக்கக்கூடியதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு முன்னே உயிர் தெழுக போறேன்னு சொல்லி லூக்கா 15:17-25 கூட போட்டுங்க. இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கும் என்று. ஏசாயா படிச்சுக்கமலே 53:3 படிச்சோமா, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் ஒரு வார்த்தை இருக்கலாம். இயேசுவையே புறக்கணிச்சிட்டாங்கன்னா இயேசுவோட யாருங்க பரிசுத்தமானவங்க? இயேசுவோட யார பரிசுத்தமானவங்களா குற்றமற்றவங்களா? இயேசுவோட நம்ம எதுவும் மேல வளர்ந்துருவோமா? அவரே புறக்கணிச்சாங்கன்னா உங்களையும் என்னையும் புறக்கணிப்பாங்களா? நிச்சயமாக. அதெல்லாம் புறக்கணிக்கும் போது நம்ம அந்த நிந்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பாடுபட்டு அவங்கள வளர்க்கறதுக்கு பாடுபட்டோம்னா அப்பதான் பாவம் செய்யாம நம்ம இருப்போம். அசட்டை கூட பண்ணுவாங்க. அப்போ எல்லா சோதனையும் நம்ம ஜெயிச்சாரு இயேசு. நம்ம முடிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 4:5 இதெல்லாம் சகித்தபடியினாலே எல்லாத்தையும் வெற்றி பெற்று அவர் என்ன செய்தாருங்க?
ஜெயித்தார். இப்படி நடந்தாதாங்க ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம நடந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:57 சொல்றாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சொல்றாருங்க? அவர் தான் அடிச்சுவடு, அவரை மாதிரியா வச்சுதான் நம்ம செய்யறோம். இது எதுக்காக இவ்வளவு நம்ம ரொம்ப பொறுப்பா பார்த்துட்டு இருக்கோம்? ரட்சிப்பின் திட்டத்துல மனிதனை மீட்பதற்காக ஒரு குற்றமற்ற பலி தேவைப்படுது. அதற்கு இவர் இவ்வளவு சுத்தமா இருந்தாதான் அந்த பலி என்ன செய்ய முடியும்? எல்லா பாவத்தையும் நீக்கும், நம்மளை நிவர்த்தியாக்கும், மனசாட்சி சுத்தப்படுத்தும். ஒரே பலி, மேல பலியே கிடையாது. அப்ப இயேசு எபிரேயர் 2:18 படிச்சோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. யோவான் 16:33 படிச்சீங்கன்னா சொல்லுது, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் நான் என்ன செய்தேன்? உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்றார். இப்படி ஜெயித்தபடினால்தான் அவர் பழுதற்ற பலியாக இருக்கிறாரு. இந்த திட்டத்துல தான் இயேசுவை பிதாவாகிய தேவன் கொண்டு வந்தார். ஆதியாகமத்திலிருந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப தேவனுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை செய்வதற்கு ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்து ஒரு பழுதற்ற பலியாக நிறுத்துவதற்கு இவர் தன்னையே பிதாவுக்கு ஒப்புவித்து இவ்வளவு வேலை செய்தாரு. அதனால அவருடைய சரீரம் பலியிடப்பட்டது. அப்படி பலியிடப்பட்டுதான் மனிதனை மீட்கத்தக்கதாக வேலை செய்தாரு. வரும் வாரத்துல இன்னொரு பாடத்தை நம்ம அது கீழே படிப்போம். அது ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்தெல்லாம் படிச்சு முடிச்ச பிற்பாடுதான் மனிதனை மீட்பதற்கு பிதாவுக்கு இவ்வளவு பெரிய திட்டம் இருந்ததா என்று நமக்கு என்ன செய்யாது தெரியும். எவ்வளவு பெரிய திட்டம், எவ்வளவு பெரிய வேலை, அதுக்கான எவ்வளவு பெரிய காரியங்கள், இதெல்லாம் நம்ம பின்பற்றுவதற்கான வழிமுறைகள். இயேசுனுடைய அடிச்சுவடு, அந்த அடிச்சுவடையும் நமக்கு என்ன செய்யிருக்காரு? காட்டியிருக்காரு. ஆகவே நம்ம அந்த பாடத்தை முடிக்கும் போது என்ன சொல்றோம்னா, சோதிக்கப்படுவது பெரிய காரியமா என்று கேட்டீங்கன்னா, பாவத்தின் மேலே சோதனையில வெற்றி பெறுவது பெரிய காரியம். பாருங்க, ஞானஸ்நானம் எடுப்பது பெரிய காரியமா, முடிப்பது பெரிய காரியமா? ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை விட முடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. முடிக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம ரொம்ப தாழ்மையா இருக்கணும். கிறிஸ்துவ மட்டுமே நம்ம பார்க்கணும், வேற யாரையும் பார்த்துடக்கூடாது. எதையும் பார்த்தா நம்முடைய வழி மாறி போயிடும். இதுல நிறைய இடைஞ்சல், உங்களுக்கு துன்பம் வரும், பாரம் வரும், பதவி வரும். நம்ம வரிசையா பார்த்து வந்திருக்கோம் நிறைய காரியங்களை. திரும்ப அதை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நிறைய காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல நமக்கு தோல்வியுற போக பண்ணுவாங்க, நம்மளை சோர்ந்து போக பண்ணுவாங்க, நம்மளை களைச்சு போக பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மளை களைச்சு போக வச்சிடக்கூடாது. நம்ம சரியான இடத்துல இருந்து உருவாக்கப்பட்டாதான். அது புடம்பிட்டு இருக்காரு தேவன். அந்த புடம்பிடுதல நம்ம உள்ளுக்குள்ள அந்த குகையில் இருக்கணும். அதை விட்டு வெளியே போயிட்டோம்னா புடம்பிட முடியாதுங்க. நீங்க கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா அந்த ஹீட் போயிடும்ல. அந்த புடம்பிடுதல் அப்படிங்கிறது ஒரே நிலையில இருந்து சரியான டெம்பரேச்சர் கொடுத்து புடம்பிட்டா மட்டும்தான் அது ஒழுங்கு வரும். இல்லைன்னா நீங்க ஒழுங்கு பெற முடியாது. பாருங்க, ஒரு குளன் பற்றி பாக்குறீங்க, அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு சரியான டெம்பர்ல வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இந்த டெம்பர்ல வச்சா தான் அதை அடிக்கவே முடியும், செப்ப முடியாது. அப்ப அந்த அடிக்க ஒத்துழைக்காம நீங்க வெளியே போய் துள்ளி போயிட்டு காஞ்சி போயிட்டு வந்தீங்கன்னா திரும்ப என்னத்தை அடிக்கிறது? அடிக்க முடியாது. அப்ப ஒத்துழைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒத்துழைச்சுட்டே இருந்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். பாருங்க, அந்த உலைக்களத்துல காய வைக்கும் போது கொஞ்சம் கறி போடுவாங்க, கொஞ்சம் ஊதுவாங்க, அப்புறம் கொஞ்சம் உமி போடுவாங்க. அந்த மூடி வச்சிருப்பாங்க. மூடி வச்சு அந்த மூட்டத்துக்குள்ளேயே நல்லா இருக்கும், நல்ல டெம்பர் ஆகும். நல்ல டெம்பர் ஆனவொடனே எடுத்து டக்குன்னு அடிப்பாரு. அது இருக்கும்போது அடிக்க முடியும். அப்ப பயன்பாட்டுக்கு நம்ம அடிக்கும் போது ஒத்துழைப்பு தந்தாதான். ஒத்துழைக்க வெளியே போய் துள்ளி விழுந்துட்டோம்னா விழவ முடியுங்க. தட்டி விட்டு போயிட்டு விழுந்து போயிட்டா அந்த டெம்பர் காஞ்சி போயிடும், அந்த அனல் ஹீட் போயிடும். பிறகு எப்படி ஒழுங்குபடுத்துறது? நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் பிதாவானவர் இவ்வளவு வேலை செய்யறாரு. இயேசுவை அதை ஒழுங்குபடுத்தி அவர் ஒழுங்காயிருக்காரு. அதே ஒழுங்கமைப்புக்கு நாமளும் உட்பட்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாதுங்க, நம்ம ஜெயிக்க முடியாது. இது எதுவும் இல்லைங்க. அவர் சொன்ன பிரகாரமா நடந்துட்டு கொஞ்சம் காலாகும். அப்படியே கொண்டு வந்தோம்னா ஒண்ணா சுத்திகரிச்சுட்டு ஒண்ணா நம்ம கொண்டுட்டே வந்துருவோம். இப்ப பாவத்தில் நம்ம சோதிக்கப்படுவது பெரிய காரியம் கிடையாதுங்க. சோதிக்கப்படுவதுல வெற்றி பெறுறதுதான் பெரிய காரியம், முடிக்கிறது தான் பெரிய காரியம். அப்படி முடிக்க நம்ம பிரயாசப்படுவோம். இயேசுவே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய ஆர்வத்தையும் நான் மெய்யாகவே பாராட்டுறேன். நீங்க முதலாவது உங்களுடைய நேரங்களை நீங்க வீண் பண்ணாம இங்க நீங்க உட்கார்ந்து இருப்பதற்காக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இது ஏதோ இல்லைங்க, நீங்க கேட்கறதுக்காக உட்காருங்க. நான் சொல்றதுக்காக உட்கார வேண்டாம். சும்மா இருக்கிற நேரத்துல கேளுங்க. வேலைக்கு போகும்போது போங்க, படிக்கும் போது படிக்க போங்க, மற்ற நேரங்களில் உட்கார்ந்து கேளுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்பெல்லாம் உட்காருங்க. எப்பெல்லாம் வேலை செய்யறீங்க, நீங்க போயிட்டீங்களோ அப்ப நீங்க போங்க.
ஏன்னா நீங்க உலகத்துலதான் வாழ்றீங்க, சாப்பிடணும், வேலை செய்யணும், பிழைக்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்கிறது. இருக்கும்போது நீங்க வீண் பண்ணாதீங்க, வீட்டுல உட்காந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்து முடிச்சுட்டு அருகில் இருக்கிற மக்கள் வந்து கலந்துக்கலாங்க. தூரத்துல இருந்து வந்து அவங்க இனிமே வந்து நேரமாகி அதெல்லாம் ஆயிடும். அருகில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நம்ம கெடுத்துடக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு வந்து வேத வசனங்கள் நிறைய கேட்கணுங்க. வரக்கூடிய காலம் ரொம்ப மோசமானதுங்க. மனுஷங்க ரொம்ப புரட்டுவாங்க, சத்தியங்களை மாத்துவாங்க, நிறைய வேலைகள்லாம் இருக்கிறது. இதுல நீங்க போய் கற்றுக்கொண்டா மட்டும்தான் அவங்களை ஜெயிப்பதற்கு இந்த வசனம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். யாரையும் நீங்க ஜெயிப்பதற்கு ஏதோ இல்ல சொன்னீங்கன்னா யாரும் போயிட மாட்டாங்க. நீங்க ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டணும், அப்பதான் போவாங்க. அப்ப ஆதாரத்தோட நம்ம வந்து படிப்பு வந்து இப்ப மேல் படிப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மேல் படிப்புனா மேலோட்டமாக, இன்னும் ஆழ்ந்து படிக்கிற படிப்புகள் இன்னும் படிக்கணும்னா தொடர்ந்து கண்டினியூவா இருக்கணும். உங்க வசனம் கேட்கறது பத்துமா? குடும்பத்துல மாசத்துல உங்களுக்கு 2 முறை தான் வரும் குறைஞ்சபட்சம். சிலருக்கு 2 முறை, சிலருக்கு 1 முறை தான் இருக்கு. 2 முறைங்கிறது போதுமானதா இல்லைங்க, இல்ல இருக்காது. வகுப்புகள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த இடையில வகுப்பு இருக்குது. அதுவும் இல்லாம நீங்க உங்க குடும்பத்துல ஒரு வகுப்பு நீங்க ஏற்படுத்திக்கணும். உங்க வீட்டுல தனியா நீங்களே தினந்தோறுமான ஒரு வகுப்பை நீங்க ஏற்படுத்திங்கன்னா வேத வசனத்தை நீங்க படிச்சே முடிச்சிடலாம். படிச்சு பழகி படிச்சு காதுலயாவது கேட்கலாம். நீங்க 10 வார்த்தை படிச்சீங்க, 2 வார்த்தையாவது விளங்கி இருக்கும். ஆனா அந்த பழக்கத்தை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து இருப்பீங்க. ஏன்னா வேத வசனங்களை எத்தனையோ நிறைய காரியங்கள் இருக்கிறது, நம்ம நிறைய படிக்கணும். ஆகையினால் நீங்க ஏமாந்து போகாம இருங்க. உங்க குடும்பத்திலையும் நீங்க தினந்தோறும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திங்க. காலையிலயோ மாலையிலயோ எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி அதுக்காக உட்காருங்க. உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை தருங்க, வசனத்தை படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, கூட்டி குறைச்சதை சொல்லாதீங்க. தெரிஞ்சதை விவரித்து சொல்லுங்க, தெரியாத சொல்லாதீங்க. தெரியாத கேளுங்க, அப்புறம் சொல்லி தருவோம். இந்த மாதிரி நீங்க பழகினீங்கன்னா நீங்க பிரசங்கியாரம் பழக முடியும், வசனத்தை குடும்பத்துக்கு கத்துக் கொடுக்க முடியும், பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்க முடியும். ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். அப்படி செய்யுங்க. ஒரு பயபக்தியோடு குடும்பமா வளர முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.